சங்கீதம் 119 49வது வசனத்திலிருந்து 64வது வசனம் வரை. பழைய ஏற்பாட்டில் 746வது பக்கம் 49வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றே. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதம் வேத புஸ்தகத்திலேயே ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு சங்கீத பகுதி. இந்த சங்கீத பகுதியின் ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய வாழ்க்கையோடு எல்லா பகுதியும் ஒற்று போகும். ஒரே ஒரு காரியங்களை திரும்ப திரும்ப அவங்க சொல்லுகிறது போல ஒரு மேன்மையான சங்கீதம். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலிருந்து வார்த்தையை கவனித்து நீங்கள் பாருங்களேன். 49வது வசனத்திலிருந்து இதை பாடுகிற அந்த மனுஷனுடைய நிலை என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நினைக்கவே படாமல் போன ஒரு நிலை. சொல்கிறாரு, நினைத்தருளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்கள் நினைவிலே இல்லை, மறக்கப்பட்ட ஒரு நிலை. 50வது வசனம் சொல்லுது சிறுமையான ஒரு நிலை. 51 சொல்லுது பரியாசம் பண்ணப்படுகிற நிலை. அடுத்த வசனம் சொல்லுது தேறுதல் இல்லாத நிலை. அடுத்த வசனம் 53 சொல்லுது நடுக்கம் பிடித்த நிலை. 54வது வசனம் பரதேசியான ஒரு நிலை. 55வது வசனம் ராக்காலத்தில் நினைத்து அப்படின்னா தூக்கமில்லாத ஒரு நிலை. ஒரு சின்ன பகுதி அது சொல்ற அந்த நிலைமையை பாருங்களேன். மறக்கப்பட்ட மனிதன், சிறுமையான மனிதன், பரியாசம் பண்ணப்படுகிற மனிதன், தேறுதல் இல்லாத மனிதன், நடுக்கம் பிடித்த மனிதன், பரதேசியான மனிதன், தூக்கமில்லாத ஒரு மனிதன். இந்த மனிதன் இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும், இந்த வேத பகுதி எழுதப்பட்டது பல பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நெகேமியாவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் எஸ்ராவாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. இது யார் எழுதுனான்னு இதில் எழுதவே இல்லை. ஆனால் பெருமளவு கூட்டத்தால் இது என்ன நம்பப்படுது அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய சங்கீதத்தை ஒன்று தாவீது எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா பாபிலோன்ல தானியேல் எழுதியிருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. தெரியல, உண்மையாக தெரியல. ஆனால் அவங்க எல்லாருடைய ஆராய்ச்சிக்கு பின்னாடியும் ஒன்று தெரியுது, நல்லா இருந்த மனுஷன் இவ்வளோ பெரிய சங்கீதத்தை எழுதலை. ஒன்று அடிமைத்தனமாய் அசிரிய தேசத்திலேருந்து நெகேமியா எஸ்ரா எழுதியிருக்கணும், இல்லைனா பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த தானியேல் எழுதியிருக்கணும், இல்லைனா வனாந்திரத்திலையும் காடுகளையும் வனாந்திரத்திலையும் மலைகளையும் அலைந்து திரிந்த தாவீது எழுதியிருக்கணும். அதனால தான் 6 வசனத்தில் வாழ்க்கையை சொல்கிறாங்க. நாங்கள் சிரமப்பட்டவங்க, நாங்கள் நினைக்கப்படாதவங்க, நாங்கள் மறந்து போனவங்க, பரியாசம் பண்ணப்படுறவங்க, தேற்றப்படாதவங்க, நடுங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, ராத்திரி கூட தூக்கமில்லாத அடிமைகள் நாங்கள். நான் சொல்கிறேன் தாழ்மையாய், இந்த சங்கீதம் மொத்த சங்கீதத்தில் 57வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 57வது வசனம், கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் பரதேசியாக இருந்தாலும், நான் தங்குறதற்கு இடம் இல்லாமல் இருந்தாலும், என்னை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாலும், தூக்கம் கூட எனக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு கொடுமை நிலைமையில் இருந்தாலும், அந்த அடிமைத்தன தேசத்தில் இதை எழுதின சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் பங்கு, யூ ஆர் மை போர்ஷன் அப்படின்னு சொல்றார். யார் இவர்கள் தெரியுமா?
கர்த்தருடைய புயத்தினாலே எகிப்திலிருந்து பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்ட பண்ணி செங்கடலை மேற்கொண்டு ஆயியை தோற்கடித்து யோர்தானை பின்னிட்டு போகச் செய்து எரிகோவை ஜெயித்து கானானை பிடித்து 12 கோத்திரங்களும் தங்களுக்கென்று பங்கு போட்டு கொண்டவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள். 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் ஒரு கிருபை கிடைச்சது. கர்த்தர் தான் அவனுடைய பங்கு அப்படிங்கிற ஒரு கிருபை. மீதி 11 கோத்திரத்துக்கும் கிடைக்கவே இல்லை. நான் சொல்றேன், ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இந்த எழுதியிருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? எல்லாருமே யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவங்க. அது யாரா இருக்கலாம், எல்லாரும் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவங்க. இவங்களுக்கு பங்கு எது தெரியுமா? ராஜாவா இருக்கிறது, ஆளுகை செய்யறது, அரண்மனையில வாசம் செய்யறது. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. தேசத்தில் அடிமையா இருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி நடுக்கமா இருக்காங்க, நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, சிறுமையா இருக்காங்க, பரியாசம் பண்ணப்படுறாங்க, தேர்தல் இல்லாம இருக்காங்க, பரதேசியா இருக்காங்க, தூக்கம் இல்லாம இருக்காங்க. ராஜாவின் பங்கை பெற்ற நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனாலும், அடிமைகளாய் அசரியாவில் இருந்தாலும் பாபிலோனில் இருந்தாலும் இழந்து போயிருந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்றாங்க, கர்த்தாவே நீரே எங்கள் பங்கா இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கர்த்தரே நமக்கு பகிர்ந்து கொடுத்த பங்கும் சுதந்திரம் கூட நம்மளை விட்டு போயிடும். கர்த்தர் கொடுத்த சில காரியங்களே கடந்து போதுனா நம்மளா தேடிக்கிட்டது யாரா இருக்கலாம். ஆசீர்வாதம் கடந்து நம்மளை விட்டு போகலாம், சுக வாழ்வு நம்மளை விட்டு கடந்து போகலாம், பிள்ளைகள் நம்மளை விட்டு கடந்து போகலாம், நான் நம்பினது எல்லாமே என்னை விட்டு அற்று போகலாம். ஒன்று மட்டும் என்னை விட்டு போகாது. அது என்ன தெரியுமா? கர்த்தாவே நீரே என் பங்கு. அப்படி ஓடினவர்கள் தான் இந்த வேதம் போற்றுகிற பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்கள். எனக்கு நீங்க அன்னைக்கு என்ன ராஜாவா வச்சீங்களே, வேத புஸ்தகத்தை கீழே வச்சிடலாமே எல்லாரும். நீங்க அன்னைக்கு எங்களை ராஜாவா வச்சீங்களே. நீங்க தானே சொன்னீங்க, ராஜ்யபாரம் எங்களை விட்டு நீங்கவே நீங்காதுன்னு சொன்னீங்க. நீங்க தானே உன்னை மேற்கொள்கிற எல்லாரையும் நீ மேற்கொள்வேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அனாதையை போல பாபிலோன்ல சிதறடிக்கப்பட்டவனா, அசிரியாவில் சிதறடிக்கப்பட்டவனா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீரும் எங்களோட ஒண்ணுமில்லாம போயிட்டு 11 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு மாறி போயிட்டு, ஆனால் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பங்கு மட்டும் மாறவே இல்லை. அதைத்தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையில் நமக்கு சொல்லுகிறா. நம்மளை யூதா கோத்திரமாக நம்மளை யாரா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ராஜாவின் பங்கு சில நேரம் கடந்து போயிடும், நம்மளை விட்டு ஐஸ்வர்யங்கள் மாறி போயிடும், சில காரியங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிருங்க. ஆனா இன்னைக்கு நன்றி சொல்றது இந்த ஸ்தோத்திர ஆராதனையில, என் இயேசுவை நான் இழக்காம வந்திருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இருதயத்துல இப்பயும் இயேசு இருக்கிறாரு. நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. என் பங்கெல்லாம் போச்சு, என் ஆசீர்வாதம் எல்லாம் போச்சுன்னு புலம்புன கூட்டம் அதே தேசத்துல அடிமையா இருந்துச்சு. யாரெல்லாம் கர்த்தர் பங்குன்னு பிடிச்சுக்கிட்டாங்களோ, பாபிலோனா இருந்தாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை கர்த்தர் மறுபடியும் ராஜரீகம் பண்ணும்படி வைத்தா. இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பாய் தாழ்மையாய், ஒருவேளை நீங்க ஆசீர்வாதத்தோடு நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம், நல்லதுதான். நான் அன்பா சொல்றேன், ஒரு நாள் இந்த ஆசீர்வாதமும் உங்களை விட்டு கடந்து போகும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க துக்கத்தோட வந்திருக்கலாம், ஒரு நாள் நான் ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு இல்லை அப்படின்னு நீங்க கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்றேன், இந்த வறுமையின் பாதையும் மாறி மறுபடியும் செழிப்பான பாதை வரும். இல்லை நான் ரொம்ப எப்பயுமே ஏழ்மையாக தான் இருக்கேன், ரொம்ப சமாதானம் இல்லாமல் தான் இருக்கேன், இதுவும் மாறிடும். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், குறைவோ இன்பமோ தாழ்மையோ வசனத்தின்படி மறக்கப்பட்டோமோ, நம்பிக்கை இல்லாமல் இருந்தோமோ, பரதேசியாய் மாறி போனோமோ, எல்லாவற்றையும் இழந்து தூக்கம் இல்லாமல் இருந்தோமோ, பரியாசம் பண்ணப்பட்டோமோ, எதுவா இருக்கலாம்,
கர்த்தர் மாத்திரம் பங்கா இருப்பாரே ஆனால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரே ஆனால், இந்த மனிதன் நமக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? இந்த மனித வார்த்தைகள் நமக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு இயேசு இருதயத்தில் இருக்கிறாரா? நீரே என் பங்குப்பா. 11 சுதந்திரமும் பங்கும் இழந்து போயாச்சு. ஆனா இயேசுங்கிற ஒரு பங்கை மட்டும் நான் இழந்து போகலை. அப்படி எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதிக்க போறீங்க தேவனுடைய சமூகத்தில்? அதற்கு தான் இன்னைக்கு நன்றி சொல்ல போறேன். ஒருவேளை நான் தாழ்மையாக சொல்றேன், சபையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன், கர்த்தரும் ஆசைப்படுறார். ஆனா நம்ம பாதையில இது ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து போகும். உயர்த்துகிறவன் அவர், தாழ்த்துகிறவன் நம்மளை அவர் தான். ஆனா ஒரு நாளும் நம்மை விட்டு அவருடைய ஆவியை அவர் எடுத்து கொள்ளுகிறவரே அல்ல. சுத்த இருதயத்தை நமக்குள் சிருஷ்டிக்கிறவர், நிலைவரமான ஆவியை நமக்குள் புதுப்பிக்கிறவர், சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை நம்மளிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிற தேவன். அப்படியே துதிக்கலாமே. நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. நான் பெற்ற பெரிய சுதந்திரம் நீரையா, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீரையா, நான் பெற்ற சிறந்த நன்மை நீரையா. ஒருவேளை இன்னைக்கு அந்த வசனத்தின்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா? நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பங்கா இருக்கிறார். முதல் வசனத்துல இருந்து மறுபடியும் ஒவ்வொரு வசனமா போடுங்கப்பா. நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார். சிறுமையான வேளையில இருந்தாலும், சிறுமை மாத்திரம் என் நடுவில் இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய பங்கா இருக்கிறார். அநேகர் என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய பங்கா இருக்கிறார். நியாய தீர்ப்புகளும் தேற்றுகிற சூழ்நிலையும் எனக்கு இல்லாமல் இருந்தாலும், ஆறுதலும் தேறுதலும் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு பங்காக இருக்கிறார். நடுக்கம் என்னை பிடித்து கொண்டிருந்தாலும், நான் நடுங்கி தவித்து பயந்த காரியங்கள் எனக்கு நிகழ்கிறதா இருந்தாலும் கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். இந்த பூமியிலே நான் பரதேசியை போல இன்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். ராத்திரி நேரத்தில் நடப்பதை நினைத்து தூக்கமில்லாமல் இருக்கிற அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய பங்கா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இதுல எந்த பாதையில நீங்க கடந்து போனாலும் விடுதலையோடு கர்த்தரை துதிங்க. அந்த வார்த்தை உங்க இருதயத்தை தொற்றுக்கும்ல. திரும்ப திரும்ப சொல்லுங்க. சிறுமை எனக்கு இருந்தாலும் அதை பார்க்கிலும் கர்த்தர் என்னுடைய பங்காய் இருக்கிறார். சிறுமை எனக்குள் இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிலும் என் பங்காய் இருக்கிறார். சின்ன தம்பிமார் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. பெரிய ஐயாமார் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அம்மாமார் எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அவர் நம்முடைய பங்கும் பாத்திரமா இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிறுமையை மாற்றுகிறவர் நீரையா, நீர் என் பங்கு, நீர் என் பங்கு. நான் எதை இழந்து போனாலும் உம்மை இழந்து போகாதபடியினாலே இன்னைக்கு விடுதலையோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, விடுதலையோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை இழந்து போகலப்பா, உங்களை இழந்து போகலப்பா, உங்களை இழந்து போகலப்பா. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் இழந்தாலும் உங்களை இழந்து போகல ஆண்டவரே. என் சுகத்தை இழந்து போனாலும் உங்களை இழந்து போகல ஆண்டவரே. என் நன்மையை நான் பெறாம இருந்தாலும் உங்களை இழந்து போகல ஆண்டவரே. மண்ணுக்காக மாணிக்கம் உம்மை நான் இழந்தே போகலப்பா, இழந்தே உங்களை போகலப்பா, இழந்தே உங்களை போகலப்பா. நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. 3 நிமிடங்கள் விடுதலையோடு துதிக்கிற நேரம். ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி எல்லாரும் துதிக்க போறோம். நான் தொடங்கி கடைசி வரைக்கும் நீரே என் பங்கு ஆண்டவரே, நீங்க தான்ப்பா பங்கு. நான் ஏன் சாகலை இன்னைக்கும்? நீங்க என் பங்கா இருக்கிறபடினால இவ்வளவு சிறுமையிலும் எப்படி நான் நல்லா நடந்து வரேன், நீர் என் பங்கா இருக்கிறபடினால. இவ்வளவு பலவீனத்திலையும் என்கிட்ட பலன் இல்லை, எப்படி நான் பலனா நிற்கிறேன், நீர் என் பங்கா இருக்கிறபடினால. எனக்கு தூக்கமே இல்லை ஆனாலும் நான் பைத்தியம் இல்லாம இன்னைக்கு நல்லா நிற்கிறேன்னா நீர் என் பங்கா இருக்கிறபடினால. என் பணமெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டு, சேர்த்து வைத்த சம்பாத்தியங்கள் எல்லாம் குறைந்து போயிட்டு, ஆண்டவரே எல்லாம் நஷ்டமா இருந்தாலும் கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேனா, நான்
பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இப்ப வரைக்கும் நான் இழந்து போகலன்னு சொல்லி ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தரை விடுதலையோடு துதிக்கலாமா? வாய்களை திறந்து கைகளை தட்டணும்னா கைகளை தட்டுங்க, கைகளை உயர்த்தனா கைகளை உயர்த்துங்க. நீரே என் பங்கு, நீரே என் பங்குன்னு சொல்லி 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 ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய சிறுமையை, உம்முடைய சிறுமையின் மிலாற்றை கண்ட புருஷன் நான். உம்முடைய சிறுமையின் மிலாற்றை கண்ட உம்முடைய மகள் நானப்பா. எல்லாமே மாறி போயிட்டுப்பா. ஆனா உங்க மகன்கிற ஸ்தானம் எனக்கு மாறி போகலப்பா. உங்க மகங்கிற ஸ்தானம் எனக்கு மாறி போகலப்பா. என் தொழில தாழ்ச்சி வந்துருச்சு, ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். என்ன நடந்தாலும் நீங்க என் பங்கா இருக்கிறீங்களப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்க தான்ப்பா எல்லாமே எனக்கு. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. நீங்க தான்ப்பா எல்லாமே. ஹalleluya ஹalleluya. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எனக்கு வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. இங்க இருக்கிற அநேகர் இன்னொரு படிக்குள்ள மேல போய் சொல்லலாம், எனக்கு வாழ்க்கை கூட இல்லப்பா, என் வாழ்க்கையை கூட நான் இழந்துட்டேன்ப்பா. ஆனா நீரே எனக்கு பங்கா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எனக்கு பங்கா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்வினில். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வு நீர் ஒருவரே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில், நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை.
பாடலாமே. ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, எனக்கு வாழ்வு தந்தவரே, வாழ்வே நீர்தானையா இயேசுவே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நான் இதுவரை பார்த்ததில்ல, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் சொல்லலாமே. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. இனி நான் அழிஞ்சு போயிடாம இனி நிற்கும்படி கிருபையின் மேலே, கிருபையின் மேலே, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமா. நான் முழுசா அழிஞ்சு போகலையப்பா, நான் மொட்டையா மாறி போகலையா, அங்க காத்தீங்களப்பா. முழு கைகளை உயர்த்தி வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சபையாராய் இணைந்து வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறி போகும், மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. எல்லாமே மாறி போச்சுப்பா. ஓ, மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபை, நிர்மூலமாகாமல் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீரையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. இன்னும் ஒரு விசை நாம் சேர்ந்து சொல்லலாமே, என் வாழ்வே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இங்க இருக்கிற அத்தனை பேருமே, இங்க இருக்கிற அத்தனை பேருமே, இங்க இருக்கிற அத்தனை பேருமே கையை ஏந்தி சொல்ல முடியும், பாருங்கப்பா, இது நீங்க கொடுத்த வாழ்வுப்பா, இது நீங்க கொடுத்த வாழ்வுப்பா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் சரி நீங்க கொடுத்த வாழ்வு,
ரட்சிக்கப்பட்டும் பாதியில் நான் உங்களை விட்டு பின்வாங்கி போனப்பையும் என்னை அடித்து என்னை அரவணைச்சு என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலை நிறுத்தின என் பங்கு ஆண்டவரே. நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் இப்படி வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரை சொல்லலாம், படித்த பிள்ளைங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் உறவுக்காரில் யாராச்சும் ஒருத்தர் சொல்லி இவங்க எனக்கு என் வாழ்க்கையில் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க, நன்மையை பெற்றவங்க, நன்மை எனக்கு கொடுக்க காரணமாக இருந்தாங்க, ஒரு பங்காக எனக்கு இருந்தாங்க அப்படிங்கிறவங்க சிலரை கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே பொதுவாக சொல்ல முடியும், மாறி போகிற இந்த உலகில் மாறாத தெய்வம் நீர் ஒருவரையா, கிருபை மேல கிருபை தந்து இனி இவன் மேல ஏதாச்சும் பட்டுனா இவன் நிர்மூலமாயிருவானு என்ன நிர்மூலமாகாமல் காத்து வந்தீரே ஆண்டவரே. என் மேல வந்த தீங்கு பெருசுப்பா, என் மேல வந்தது சகிக்க முடியாததுப்பா. ஆனா இனி ஒன்று வந்துருந்துச்சுன்னா நான் தாங்கி இருக்க மாட்டேன்னு என்ன நிர்மூலமாகாமல் காத்து வருகிறீரப்பா. நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அவர் ஒருவராய் நம்ம கூட வந்தார்ல. ஆராதனை 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 நீர் ஒருத்தரே என் கூட வந்தீரையா. எல்ரோகி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 நீர் ஒருவரை என் பங்கு அப்பா. ஆராதனை ஆராதனை அந்த மகிமைக்காக நீர் ஒருவராய். எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு முழு உள்ள. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஒரே பங்காண்டவரே ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதனை. நீங்க ஒருவராய், நீர் ஒருவரே எங்கள் பங்கு ஆண்டவரே, ஒருவரே பங்கு ஆண்டவரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க மட்டும்தான்ப்பா என் பங்கு, நீங்க மட்டும்தான்ப்பா என் இழப்புல நான் தனிமையா அழுதப்ப தனிச்சிருந்தப்ப என் பாதை எல்லாவற்றிலும் நீங்க தான்ப்பா என் பங்கு. நான் தனிமையா இருந்த நேரம், நடுங்கிக்கிட்டு இருந்த நேரம், தவிச்சுக்கிட்டு இருந்த நேரம், அழுதுகிட்டு இருந்த நேரம் எல்லாத்துலயும் நீங்க தான்ப்பா எனக்கு பங்கு. நீங்க மட்டும்தானப்பா அழுத நேரம் என் பக்கத்துல இருந்தீங்களப்பா. பரதேசி மாதிரி இருந்தப்ப என் பக்கத்துல இருந்தீங்களப்பா. பயந்தப்ப என் பக்கத்துல இருந்தீங்களப்பா. தேற்ற யாரும் இல்லாதப்ப என் பக்கத்துல இருந்தீங்கல்லப்பா. நடுராத்திரி தூக்கம் இல்லாம உட்கார்ந்து இருந்தப்ப என் பக்கத்துல இருந்தீங்கல்லப்பா. அன்னைக்கு உணராம இருந்திருக்கலாம், அவர் செயல்படாதனால அன்னைக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அந்த ராக்காலத்துல கத்தர் மாத்திரம் நம்மோடு இல்லாமல் இருந்திருந்தா அந்த மன அழுத்தத்தில் நம்ம மாம்சம் எதையாச்சும் செஞ்சிருக்கோம்ல. இன்னைக்கு கல்லறிஞ்சு கூட போயிருக்கலாம், நம்ம பிள்ளைகளை பரிதாபமா விட்டுட்டு போயிருப்போம்ல, என்னென்னமோ நடந்திருக்கும்ல. அவர் நம்முடைய பங்கா இருந்தபடியினாலே நம்முடைய பாதைகளில் எல்லாம் நம்மை பாதுகாத்து வந்தாரே. ஓ நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. ஆராதனை 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 அன்பு கூர்ந்தவர்களாய் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அந்த வசனத்தை போடுப்பா, 54வது வசனத்துல இருந்தா அதை போடு. நான் மறுபடியும் அதை மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். அந்த பாதையை நினைச்சு பாருங்களேன். அந்த அதிகார தொடக்கத்துல இருந்து வாசிச்ச வசனத்துல இருந்து. அல்லேலூயா. நான் சிறுமையில இருந்தேன், என்னை நினைக்கவே யாருமே எனக்கு இல்லை, என்னை பரியாசம் பண்ணினாங்க, என்னை தேற்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நடுக்கம் பிடிச்சிருந்துச்சு, பரதேசியா இருந்தேன், தூக்கம் இல்லாம உட்கார்ந்திருந்தேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. அந்த அத்தனை பாதையிலும் அவர்தான் நம்முடைய பங்கு. நன்றிப்பா. இதை நினைக்கும் போது அவர் மேல அன்பு உண்டாகுதுல்ல. ராத்திரி நேரத்துல யாரும் நம்மோடு நிற்காத போது, தனிமையில் யாரும் நம்மோடு நிற்காத போது அவர் நின்றார்ல. அப்பா நன்றியப்பா, நன்றியப்பா. ஆராதனை 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 ஆராதனை. நீங்கவே என் பங்கா இருந்தனால நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. அந்த பிரச்சனத்தை நான் உணர்றேன். அந்த சமூகம் இன்னைக்கு வந்திருக்கு. எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் உள்ளமும் உள்ளமும்
உடலுமே உமக்கா ஏங்குதே, என்னுள்ளமும் உடலுமே. கண்களை மூடி பாருங்க, அந்த சமூகத்தை நீங்க உணர்வீங்க. கண்களை மூடி பாடுங்க, ஒரு சமூகத்துல நீங்க மட்டும் போதும்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். உலகங்கள் படிக்கிட்டவர்களாய் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது திரும்பி திரும்பி நான் நினைச்சு பார்த்தேன், இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன். மறுபடி நெகேமியா எழுதியிருக்கணும், எஸ்ரா எழுதியிருக்கணும். இல்லைன்னா இது நிறைய புலம்புற மாதிரி இருக்குது, அதனால இதை எரேமியா எழுதியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நம்புறது ஒன்று தாவீது எழுதியிருக்கணும், இல்லைன்னா தானியேல் எழுதியிருக்கணும். எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னு நான் நம்பலை. வேதத்தில் அப்படி எழுதலை. ஆனால் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன், அத்தனை பேரும் அடிமையை போல நடந்தவர்கள், அத்தனை பேரும் நொறுக்கப்பட்ட பாதையில் கடந்து போனவர்கள். அவங்க தான் 49ஆம் வசனத்தில் சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லும்படி வைக்கிறார். எல்லாராலும் மறக்கப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், பரியாசம் பண்ணப்பட்டவர்கள், தேறுதல் இல்லாதவர்கள், நடுக்கம் பிடித்தவர்கள், பரதேசியாய் வாழ்ந்தவர்கள். இந்த அத்தனை பாதையும் வந்தனால ராக்காலத்துல தூக்கமே இல்லாமல் உட்கார்ந்தவர்கள். அவங்க தான் சொல்றாங்க, கர்த்தாவே நீரே இந்த தேசத்தில் எங்களுக்கு பங்குப்பா. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீரே ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்காய் இருக்கிறேன். எங்க மட்டும் இல்லை எனக்கு பங்கு, இத்தனை பாதையின் வழியாய் பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தர் எனக்கு பங்குள்ளவராய், எனக்கு பங்கு உண்டாக்கினவராய் இருக்கிறார். நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாதையெல்லாம் நினைச்சு, அப்பா நீங்க என் பங்கா இருந்தனால, நீங்க என் வாழ்க்கையில ஒரு பாகமா இருந்தனால, எனக்கு நீங்களே வாழ்க்கையா இருந்தனால நீங்க மட்டும் போதும்பா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க மட்டும் போதுப்பா. அப்படி சொல்லலாமா? கைகளை கும்பிட்டு சிலர் கண்ணை திறக்கிறீங்க, தேவ சமூகம் இருக்கிற நேரம் கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடி கைகளை கும்பிட்டு அந்த வார்த்தையை பாடுங்க. தேவ பிரசனம்னா என்னன்னு நீங்க உணர்வீங்க. அது ரொம்ப சமாதானமா இருக்கும். நேர்த்தியா பாடுற அனுபவத்தோட சமாதானமா இருக்கும் தேவ சமூகத்துல. ஓ நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இத்தனை வேதனையின் பாதையிலும் தேனிலும் இனிமையே, நான் அழுத நேரத்துல கூட தேவைக்காத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவைக்காத அமுதமே, தேடியும் கிடைக்கா, தேடியும் கிடைக்காத என்னோப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஓப்பற்ற. இப்ப நீங்க உணர்ந்து சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும் ஏசப்பா,
நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. மறக்கடிக்கப்பட்டவனையானான், சிறுமைப்படுத்தப்பட்டவனையானான், பரதேசியை போன்றவனையானான், எல்லா நேரமும் நடுங்குகிறவனையானான். முற்புறத்திலும் பார்த்தேன் சுகத்தை காணோம், பிற்புறமும் பார்த்தேன் சுகத்தை காணோம். எல்லா இடமும் ரணமானவனையானான், தூக்கத்தை தொலைத்தவனையானான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, நீர் என் பங்காக இருக்கிறீர். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் முடியும் பொழுது இப்படியாய் முடிகிறது. அதுக்கு மேல உள்ள வசனம் போடுப்பா. பூமி முழுவதும் இல்லை, அதுக்கு அடுத்த பகுதி. அந்த வசனம் இப்படியாய் சொல்லுது, பூமி முழுவதும் தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை பங்குன்னு நினைச்சு ஓடுறாங்களோ, பூமி முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. அவரை சமூகத்துக்கு முன்பாக நீங்க வைத்து பாருங்க, பூமியவே கிருபையால நிரப்பி வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கிருபையினால் நிரப்ப அவர் போதுமானவர். அதிக அதிக நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். நீர் மாத்திரம் போதும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.